So நம்ம elephant camp one of the oldest elephant camp in India. சூப்பரா. கேமராக்கு தனியா பே பண்ணுமா? அது கேட்டுக்குங்க. எல்லாம் பண்ணலாமா என்ன ஏது? பாத்துவா வீடியோ எடுக்கிறேன் லாரியில் விழுந்துறாத. இந்த பேக் எனக்கு எப்படி இருக்கு? டோக்கா வந்தா யாரும் காப்பாத்த மாட்டாங்களா? டோக்கா மாதிரி இருக்கு அந்த பேக் எனக்கு. ஹர்ஷத் கான் மாதிரி இருக்கு. அப்போ ஓகே. எங்க டிக்கெட் எங்கடா எடுக்கணும்? வாங்க கைட், நீங்க தான் சொல்லணும் கைட். எங்க போகணும் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்க 2 பேர் ஒட்டுக்கா வந்துக்குங்க. ஏன்னா ஒரு மைக்கு தான் இருக்கு உங்களுக்கு. நாங்க 2 பேர் ஒட்டுக்கா வந்துக்கிறோம், ஒரு மைக்கு தான் இருக்கு. அப்ப கூட சேர்ந்து போலாம்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல நாங்க எங்க வேலையை பார்ப்போம், நீங்க உங்க வேலையை பாருங்க. எங்க போனாலும் நீங்க வந்துக்கோங்க. நீங்க வந்து நாங்களே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அங்க அவங்கள கவர் பண்ணாங்க. போட்டுருக்கு பாரு அப்புறம் டைகர் பாத்துட்டாங்க. ஓ இன்னைக்கு டேட் என்ன? பாத்த வரைக்குமா? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட் வந்து 10. நேத்து பாத்துட்டாங்க டைகர். ஓ இங்க தான் இதுவும் கூட்டி போறாங்களா? இங்க தான் இதுமே கூட்டி போவாங்களா சஃபாரியுமே? ஓ என்னன்னைக்கு பார்த்தாங்கன்றத டேட் நோட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே. இப்ப பார்த்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்றோம்? இப்ப யானை அந்த என்ன ஃபீட் பண்றாங்க என்ன ஏதுன்றது கேம்ப பத்தி பார்க்க போறோம். நீங்க போயிட்டு வாங்க, டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிக்கெட் கொடுங்க. எடுத்தாச்சா? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? 120 ரூபாய் ஒரு ஆளுக்கு எல்லாத்துக்குமா? கேமராமேன் போஸ்டிங் எடுத்தா தனியா விட்டுட்டு போயிடுறாங்கப்பா. வாங்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம ஆளுங்க போட்டு இந்த கசக்கி உழப்பி அவருக்கு சந்தேகப்படுறாரு. இந்த டிக்கெட் எங்க பொறுக்கிட்டு வந்தானுங்களா இல்ல உண்மையா வாங்கிட்டு வந்தானுங்களான்னு பாக்குறாரு. நீங்க கேம்ப் எந்த பக்கம் போகணும்? அண்ணா எலிபென்ட் கேம்ப் எந்த பக்கம்னா? இந்த ரோடு தானே? வெயிட் பண்ணலாம்ல, போய் அங்க போய் வெயிட் பண்ணலாமா? கார் போலாமாங்க? கண்டிப்பா. நீ எடுக்கிறது கவர் ஆகுதானே தெரியல. நீ நார்மலாவே மாத்திக்கோ. கண்டுபிடிச்சேன். ஏய் பாத்து என்னடா நேரா கொண்டு வரேன். நம்ம இதுல அப்படியே மசனகுடி கல்லட்டி. எப்படி ஏறணுமா? அப்படியா? அங்கதான் போசணும். அங்க போர்டு இருக்கு, போர்டு. போறீங்களே 8:30 வரைக்கும்ங்கிறாங்க. 8:30ல இருந்து இருந்தாங்க. ஓ ஸ்டார்டிங் பண்ணிட்டுல மணி 8 ஆவலையா? அதனால அவங்க 8:30ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது? அப்புறம் அங்க போய் என்னங்க பண்றது? அது எவ்வளவு நீளம் எடுத்துட்டு போகுது பாரு. வெயிட் எவ்வளவு இருக்கும். ஆனா அதுக்கு சாதாரணம் இல்ல. A few moments later. அடுத்துக்குள்ள டீயா? இன்னும் டைம் இருக்குல்ல? 7 மணிக்கே வந்து டிக்கெட் எடுத்தாலும் நம்ம மட்டும் தான். எவ்வளவு நேரம் இருக்கு? மிஸ் பண்ணிரக்கூடாதுல. நம்ம இங்க நின்னுட்டு இருக்கோம். அங்க லைன் நின்னுட்டு இருக்காங்க என்னமோ அதுவும் தெரியல. அங்க முன்னாடி யார் போட்டோ எடுக்கிறது? முன்னாடி யாரை கை கொடுத்தா அதுக்காக முன்னாடி போய் நின்னுறாங்க. அண்ணாக்களை ஊத்துங்க டக்குன்னு. பேசிட்டே இருக்கீங்க 3 பேரும். அடிச்சு காட்ட மாட்டீங்க யார் பெருசுன்னு. இப்ப அடிச்சு காட்டணும், அதுக்கு தான் வெயிட் பண்றீங்க. நீங்க அங்க ஓரமா நின்னு கை தட்டுவீங்க. நல்லா அடிங்க பாப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebookல படிச்சான், சூடா டீ குடிச்சா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களா. இப்ப சாவடிக்கிறதுக்கு தான் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கோம். சத்தம் அழுகுனா இருந்தா பொண்ணுக்கு இல்ல சாமிக்கு இலக்கியா பார்த்து போயிட்டு வா, பத்திரமா இருந்து சொல்லிட்டு போவோம். அவ்வளவுதான். ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு செத்தா என்ன பேசுவாங்க. ஐயோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத, தப்பு தப்பு.
இல்ல நீ இல்லனாலும் இருக்கவே முடியாது, நானும் செத்துற வேண்டிய அப்படிலாம் சொன்னோம். சரி டீ குடி, டீ ஹரிஷ் டீ குடி. இல்ல ஒரு கல்யாணம் ஆன புதுசுல கேட்டா செத்தா என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் உன்னை கட்டி பிடிச்சிட்டே படுத்துட்டு இருப்பேன், உன் பணத்தை யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னா நாரி போயிடும். எல்லா பக்கமும் எப்படி இதேதான் சொல்றாங்கன்னு தெரியல, மனசாட்சி எல்லாம். கல்யாணம் ஆகி வேற எங்கேயும் பேசுறது நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகி ஒரு 3 இவன் எங்கேயோ வாங்கியிருக்கான், வெளியில யார வாங்கின மாதிரி வந்து நம்ம கிட்ட சொல்றான். சரி வாங்க, டைம் பாஸ் பண்ணாதீங்க, போலாம். செத்து என்னடா பண்ணுவேன்னு பார்த்தா யூடியூப்ல ஒரு சாவு மூலம் ஆடுற வீடியோ இந்த மாதிரி இப்ப 6 வருஷம் ஆச்சு, இப்ப அடுத்த கல்யாணம் மட்டும் போக வேண்டியதுதான். ஆமா எக்ஸாக்ட்டா அதே வச்சுதான். பசங்க தனியா இருப்பாங்க, அம்மா வேணும்ல கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு. நீ சாவு செல்லம். சரி நீங்க டீ குடிங்க, போலாம் சீக்கிரம். டீ எல்லாம் குடிக்க கூடாது, உடம்பு கெடுதி. இல்ல வட சென்னை இல்ல தனுஷ் சார் என்னடா இது போலீஸ் அந்த மாதிரி பங்கு சார், பங்கு என்ன பங்கு. மறுபடியும் இதே வழியிலே போறோம். இப்படிதான் போங்க போங்க. வாழ்க்கையிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண உருப்படியான காரியம் என்ன தெரியுமா? இங்க நேரமா வந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே மாட்டோம், எப்போயும் லேட்டா தான் போவோம். படத்துக்கு போனா லேட்டு தான், எங்க போனா லேட்டு தான். சாமி கோயில் சாமி கும்பிடா கடை வெட்டலான்னு போனோம்னா நட சாத்துற டைமுக்கு போவோம். மேல இருக்குப்பா, அங்க தெரியுது பாரு. சாப்பாடு கொடுக்கிறதுக்கு தனியா கட்டணுமான்னு கேட்டீங்களா? இதுல பே பண்ணிடுறாங்களா? அது நம்ம குடுக்கலாங்க, நம்ம இது வீடியோல பாத்திருக்கேன் நானு. கேமராமேன் தொலைஞ்சு போயிடாதீங்க, வண்டி வருதான்னு பாத்துட்டு எடுங்க. உள்ள வந்தாச்சு. அங்க பாரு யானை, பாரு யானை. அங்க பாரு, அங்க இருக்கு. இததான் கேட்டேன், யானை மேடுன்னா 2 மேடு இருக்குல்ல, எந்த மேடு சொன்னீங்கன்னு. அங்க பாரு எல்லாம் லைனா இருக்கானுங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு விட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சந்தனம் நாம எல்லாம் போடுவாங்களா? அது கோயில்ல இப்படி பண்ண கூடாது, இது வந்து பேர்ட் சான்சுரியில போய் தான் பண்ணுவோம். யானை மாதிரி பண்ண சொன்னா இத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா? செம்மையா இருக்குப்பா. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும்ல. இல்ல இந்த இடமே பாரு ஒரு மாதிரி கிரீனிஷா சூப்பரா இருக்கு. அங்க பாரு, அங்க ஒரு ஆள் பயங்கரமா பண்ற. அப்படியே அதான் ரகுன்னு நினைக்கிறேன், ரகு அம்முவோ. அந்த 2 யானை உன என்னமோ ஒரு பண்ணிருச்சு. கால் தூக்கிட்டு இருக்கா, அது இந்த இதுல வந்துருக்கு. வாங்க வாங்க. குயிக்கா வா வா வா, நம்ம போலாம் முன்னாடி. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். அதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். காரு, மசனகுடி, யானைகள் சரணாலயம். பாத்தியா, ஃபுட் ஸ்டோர். ஓ கத்துது. வந்து மெடிக்கல் எல்லாமே வச்சிருக்காங்க உள்ளே. கரும்புல எடுத்துட்டு போறாங்க. வாங்க வாங்க. அங்க பாத்தியா? உதயன் கமெண்ட் கொடுக்குறாங்கப்பா. இங்க வாங்க, இங்க வாங்க. நேம்ஸ் போட்டுருக்காங்க உள்ளுக்கு. ஃபீட் பண்ணுவாங்களா இங்க? ஃபீட் அந்த சைடு தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. ஓ, அதுக்குள்ள ஃபுட் எல்லாம் இருக்கு. அந்த ஃபுட்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது அதுல இருக்கு. இங்க பாரு குட்டி பாய். அழகா இருக்காம்பா, கியூட்டா இருக்குல்ல, அந்த முடியல நெட்டிட்டு நிக்கிறது. எல்லா தலையிலயும் இருக்கு அந்த மாதிரி, ஒரு வெல்வெட் ஃபீல் மாதிரி இருக்குல்ல. பொம்மை யானை இருக்கு தெரியுமா? 2012 இருக்கும். 2012 இருக்கும் பொம்மைனா. பொம்மா வாடா போலாம். அந்த மாதிரி பாரு, தும்பிக்கு பாரு, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த கம்பியை. ஆமா
பாரு ஃபீடு பிரிச்சு வச்சிருக்காங்க ஆமா யார் ஒவ்வொரு யாருக்கு யாருக்கு பாரு, எவ்வளவு எவ்வளவு போட்டிருக்கு கீரி 4 சுகர் கேன் ஒரு கோகனட் வெல்லம் அட ஓ எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் நேம் அது அந்த யானை தான் நடிச்சது. இதுவா இந்த தாத்தா பாட்டி இவங்க அந்த யானையை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது ஒரு ஸ்டோரி இங்க பாரு அது என்னமோ போடுறாங்க பாருங்க முன்ன அந்த யானைக்கு போட்டாங்கல்ல அதே மாதிரி இவங்க பாக்கிறதுக்காக மோடில வந்திருந்தாரு. அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓ அந்த அந்த பிரஷ் கூட அதோட வால்லே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்ல அது அப்படி இருக்கு ஆனா ஆஹா அண்ணே அவங்க பாரு முறுக்கு மாதிரி எடுத்து வாயில போடுங்க அது ஒரு ரெண்டா மடிச்சு உள்ள போயிடுச்சு சவுண்ட் இப்ப சொல்லுவார். ஐயோ டேய் தருவாங்கடா சாப்பாடு அவன் பாரு அவன் தட்டுறான் மண் இருக்க கூடாதுல்ல அந்த வேர்ல மண்லாம் இருக்கும்ல அதை கிளீன் பண்ணி சாப்பிடறான் பாரு என்ன அறிவு பாத்தியா So, நம்ம எலிஃபென்ட் கேம்ப் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் இன் இந்தியா. இது போய் 1910ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910ல எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேமட்ன்ற ஒரு பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிளேஸ் வந்து எங்க லொகேட் ஆயிருச்சுன்னா இன்டீரியர் இந்த ஃபாரஸ்ட். சோ ஃபாரஸ்ட்ல வந்து இந்த பிளேஸ் லொகேட் ஆயிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1927 வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா தப்பகர் எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. சோ டோட்டலா நம்ம கிட்ட வந்து 27 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. 27 எலிஃபென்ட்ஸ்ல 20 வந்து மேல் 7 வந்து ஃபீமேல் எலிஃபென்ட். ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட அதுவும் இல்லாம ரெண்டு கேம்ப் இருக்கு. ஒன்னு தப்பகாடு கேம்ப், another one is அபியாரண்யம். அபியாரண்யம்ன்றது பாத்தீங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சோ ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி அங்க ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. அங்க விசிட்டிங் வந்து அலோட் கிடையாது. இங்க மட்டும் தான் விசிட்டிங் அலோட். சரிங்களா? சோ ரெகுலர் ரொட்டீன் பார்க்கலாமா? சோ மார்னிங் 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெகுலர் ரொட்டீன். சோ வைல் கம்மிங் டைம் வந்து ரிவர் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க ஒரு பிரிட்ஜ் வழியா. அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. யார் பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பை தேர் மாவுத் அண்ட் காவடி. சோ ஒரு எலிஃபென்ட் வந்து 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோ மாகுத்து காவடின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. மாகுத்துன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா எலிஃபென்ட் மேல ஏறி டிரைவ் பண்றது பேர் மாகுத். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. சோ அவங்களுக்கு அசிஸ்டன்டா இருக்கவங்க பேர் காவடி. அவங்க 2 பேரும் தான் எலிஃபென்ட் வந்து கேர் பண்ணி பாத்துப்பாங்க. சோ 6 to 8 இஸ் பாத்திங் டைம். பாத்திங் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 8 to 8:30 இஸ் ட்ரைனிங் டைம். ட்ரைனிங் லைக் பாத்தீங்கன்னா என்ன ட்ரைனிங் இருக்கும்னா சோ கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கும், கும்கி ட்ரைனிங்ஸ் இருக்கும், அப்ப சஃபாரி ட்ரைனிங் இருக்கும். இந்த 3 ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சஃபாரி வந்து இப்ப டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சஃபாரி வந்து கிடையாது. ஆனா ட்ரைனிங் மட்டும் ரெகுலரா போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:30 to 9 இஸ் விசிட்டிங் டைம். உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் வந்து விசிட்டிங் இருக்கும். சரிங்களா? ஆஃப்டர் விசிட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் பெல் ரிங் பண்ணுவாங்க. கரெக்ட்டா 9 o'clock வந்து பெல் ரிங் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பெல் ரிங் பண்றது பாத்தீங்கன்னா 9 o'clock ஃபீடிங் டைம். ஃபீடிங் டைம் வந்து பெல் ரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபீடிங் பண்ணுவாங்க. சோ ஃபீடிங் ஐட்டம் என்னென்னு பாத்தீங்கன்னா பாயில்டு ரைஸ் கொடுப்பாங்க, ஹார்ஸ் கிராம் கொடுப்பாங்க, ராகி கொடுப்பாங்க, சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலா கன்வெர்ட் பண்ணி எல்லா எலிஃபென்ட்க்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. So every elephant have a different diet chart. So எல்லாத்துக்கும் சேம் diet chart இருக்காது. So different quantity வந்து ஃபுட் வந்து பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. So அங்க நேம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. எலிஃபென்ட்ஸ் நேம் எல்லாம் அங்க இருக்கும். So அதே நேம் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த எலிஃபென்ட்க்கு அந்த ஃபுட். ஓகேங்களா? So after ஃபீடிங் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா எலிஃபென்ட்டும் கிரேசிங் போகும். எங்க போகும்னா ஜங்கிள்குள்ள. அப்படி கிரேசிங் போகும்போது அங்க இருக்கிற வைல்ட் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ரோமிங்ல இருக்கும். அந்த எலிஃபென்ட்ஸ் கூட நம்ம எலிஃபென்ட்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் வச்சுக்குவோம். அப்படி கம்யூனிகேஷன் வைக்கிறதுனால நம்ம எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கும் வைல்ட் ஹேபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ ஆஃப்டர் டே டைம்ல பாத்தீங்கன்னா மாகுத்து காவடின்னு 2 பேர் சொன்னேன் இல்லைங்க, அவங்க 2 பேருமே எலிஃபென்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க டே டைம்ல. அதாவது ஃபாரஸ்ட்ல அவங்க கூட இருப்பாங்க. சோ 3 PM they will bring back at same river. Again அதே ரிவர் கூட்டிட்டு வந்து again ஒரு பாத்திங் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ட்வைஸ் பாத்திங் இருக்கும், ட்வைஸ் ஃபீடிங் இருக்கும். மார்னிங் பாத்தீங்கன்னா 6 to 8 பாத்திங், ஈவினிங் பாத்தீங்கன்னா 3 to 5:30 வரை பாத்திங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி பாத்திங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 5:30 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு விசிட்டிங் இருக்கும். இதே மாதிரி ஆஃப்டர் வந்து விசிட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் பெல் ரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து 6 o'clock ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்னிங் என்ன கொடுத்தாங்களோ ஈவினிங் அதே தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ நம்ம கிட்ட ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் 2 இருக்குங்க. சோ லைக் பாமா அண்ட் காமாச்சி. பாமாக்கு பாத்தீங்கன்னா 76 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு அண்ட் காமாச்சி பாத்தீங்கன்னா 66 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு. சரிங்களா? ரெண்டுமே ஃபீமேல் எலிஃபென்ட். சோ இந்த மாதிரி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கிள்குள்ள அலோனா கிரேசிங் பண்ணுவோம். அதாவது டே டைம்ல வந்து மாகுத்து காவடி கூட போயிருப்பாங்க, நைட் டைம்ல வந்து கூட போக மாட்டாங்க. எலிஃபென்ட் மட்டும் தான் அலோனா போகும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செயின் பூட்ல வந்து செயின் வந்து டைப் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்புறம் நெக்ல வந்து பெல் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் மாகுத்து எலிஃபென்ட் வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இன்கேஸ் வந்து நம்ம எலிஃபென்ட்ல வைல்ட் அனிமல்ஸ் கூட பர்ச் ஆயிடுச்சுன்னா இது ஐடென்டிஃபிகேஷன் பெல்லும் செயினும் இதை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம எலிஃபென்ட் வந்து ஈஸியா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ அதுக்காக அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சின்ன குட்டி அணைய 2 கால்ப் இருக்கும். சோ எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்னு சொல்லி ஒரு மூவி பாத்திருப்பீங்களே, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஆஸ்கார் வின் பண்ண ஃபிலிம் அது. சோ அவங்க அந்த ரெண்டு எலிஃபென்ட் தான் ஆக்ட் பண்ணது. ஓகேங்களா? சோ ஒன் இஸ் பொம்மி, another one is ரகு. ரகுக்கு பாத்தீங்கன்னா 9 years old அண்ட் பொம்மிக்கு பாத்தீங்கன்னா 6 years old. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எலிஃபென்ட் ஃபுட்ல வந்து ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்ன ஆயில் கேட்டீங்கன்னா நீம் ஆயில். சோ இன்செக்ட்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்காக நீம் ஆயில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? Do you have any other doubts? இவங்க பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா.
13 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு 13. சரிங்களா? இவங்க வந்து சப்படல். அவங்க பாத்தீங்கன்னா பொம்மன் பாத்தீங்கன்னா 24 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு. அவங்க வந்து அடல்ட். அவங்க வந்து கும்கி எலிபென்ட். அவங்க அந்த வில்சன்ல இருந்து கும்கி எலிபென்ட் அந்த ரோல இருக்கிறவங்க எல்லாம். 70 இயர்ஸ் சைஸ் வந்து சஃபாரி வந்து கோவிட் டைம்ல ஸ்டாப் பண்ணது 2019ல. டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டினியூஷன் பண்ணுவாங்க. இவங்கதான் நடிச்சது. இவருதானே இப்ப அங்க இருக்கிறாரு. அந்த இவரு இப்ப பார்த்தோம்ல. அங்க பாரு ஸ்னேக் மாதிரி போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் பாரு அதானே தலைவர். தலைவன் தனியா வைப் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வைபா வரவன் அங்க வர தலைவர் அழகா ஷேக் பண்ணிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடுறாரு. தனியா வைப் பண்ணிட்டு இருக்கு. மைக் முன்னாடி காட்டு. பண்ண சொல்லுமா? கேக்கலாம் சொல்லுங்க. ஆனா இன்னும் சூப்பரா மனமா இருக்குப்பா. போதும் நாக்கு இருக்குமா யானைக்கு? நாக்கு இருக்காதா? என்ன கேள்வி கேட்குற? எப்படியே கடைசியா யானையை பார்க்கணும்னு ரோட்ல பார்க்கல, அங்க பார்க்கலன்னு கேம்ப் வந்து யானை பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கேம்ப் வீடியோவோட வீடியோ மொத்தமே எந்த கிடையாது, இன்னும் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டு வரும். இது முதுமலை கேம்ப் பாட்டு வந்து தனியாக பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்படி சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுமோ அதே மாதிரி எஃபர்ட் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போக இன்னும் எஃபர்ட் அதிகமாக கொடுத்து நல்லா வரதுக்கு பிளான் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக பார்ப்பீங்களான்னு தெரியல, பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. புதுசாக பார்க்குறோம், நாங்கள் உங்கள் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. பாய்.